வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. இஸ்லாத்துக்கும் திராவிட அடையாளத்துக்கும் என்ன சம்பந்தம்? குறிப்பா சமத்துவத்தை அடையறதுக்கான ஒரு பாதையா இந்த ரெண்டு அடையாளங்களும் எப்படி இணைத்து பார்க்கப்பட்டுச்சுன்னு இந்த மூல ஆவணத்தை வச்சு நாம விரிவா அலச போறோம். சரி வாங்க, இந்த முழு விஷயத்தையும் ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். தீண்டாமைன்னு ஒரு பெரிய சமூக பிரச்சனை இருந்துச்சே, அதுக்கு திராவிட இயக்கத்தோட முக்கிய தலைவர்கள் என்னதான் உறுதியான தீர்வு முன் வச்சாங்க? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்ம பயணம் இருக்க போகுது. ஆனா அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட இயக்கம் எதுக்காக போராடுச்சுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மூல ஆவணத்தின்படி அந்த இயக்கத்தோட ஆணி வேரே சாதி அமைப்பையும் தீண்டாமையையும் எதிர்த்து போராடுறதுதான். சமூக சமத்துவம் தான் அதோட மைய இலக்கா இருந்திருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனைக்கு அவங்க முன்ன வச்ச தீர்வு உண்மையிலே ரொம்பவே தீவிரமானது, ஆச்சரியமானதும் கூட. அதுதான் இஸ்லாம். ஆமாம், சமத்துவத்தை அடையறதுக்கான ஒரு நேரடி பாதையா இஸ்லாம் எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னு இப்ப விரிவாக பார்க்கலாம். இந்த ஆவணத்தோட மையமான வாதமே இதுதாங்க. அதாவது ஏதோ தற்காலிகமா ஒரு மாற்றம் கொண்டு வர்றதை விட்டுட்டு இந்த சாதி ஒடுக்குமுறையிலிருந்து முழுசா நிரந்தரமா விடுதலை அடையணும்னா அதுக்கு இஸ்லாம் தான் ஒரே வழின்னு அந்த இயக்கத்தோட தலைவர்களே நம்புனாங்க, அத மக்கள்கிட்டையும் கொண்டு போனாங்கன்னு இந்த ஆவணம் சொல்லுது. சரி, இப்படி சொல்றாங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? வாங்க, திராவிட இயக்கத்தோட பெரிய தூண்களான பெரியாரும் அண்ணாவும் இது பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு அவங்க வார்த்தைகள்லயே நேரடியா கேட்கலாம். முதல்ல தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னு பாப்போம். விடுதலை பத்திரிகையில வந்த ஒரு மேற்கோள் இது. அவரு சொல்றாரு, முகமதிய மதத்தை தழுவுவதால தான் தீண்டாதவர்களுக்கு இது சமயம் சீக்கிரத்துல உடனேயே சமூக சமத்துவத்தை அளிக்க முடியும்னு நான் நம்புறேன்னு சொல்றாரு. பாருங்க, தீண்டாமைக்கு ஒரு உடனடி தீர்வு இஸ்லாம் தாங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்திருக்காரு. பெரியாரோட வாதம் எதுவும் மேலோட்டமானது இல்ல. ஒருத்தர் மதம் மாறினா அவரோட வாழ்க்கையில நடைமுறையில என்னென்ன மாற்றங்கள் வரும்னு ரொம்ப தெளிவா பட்டியலிடுறாரு. உதாரணமா, இனிமே பறையன் சக்கிலின்னு இழிவுபடுத்துற பட்டங்கள் கிடையாது. எல்லார் மாதிரியும் பொது தெருக்களையும் கிணறுகளையும் பயன்படுத்தலாம். படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ எந்த தடையும் இருக்காது. அதைவிட முக்கியமா சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட மாட்டாங்க. மொத்தத்துல சுயமரியாதையோட ஒரு மனுஷனா கௌரவமா வாழ ஒரு வழி பிறக்கும்னு சொல்றாரு. சரி, பெரியார் இப்படி சொல்றாரு. அடுத்ததா பேரறிஞர் அண்ணா, அவரோட பார்வை என்னவா இருந்துச்சு? இந்த ஆவணத்தின்படி அண்ணாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இஸ்லாமிய கொள்கைகள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு. அண்ணாவோட பார்வை இன்னும் கொஞ்சம் நுட்பமானது. அவர் இஸ்லாத்தை வெறும் மதம்னு பார்க்கல, அத ஒரு மார்க்கம், அதாவது ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டுதல்னு பிரிச்சு பார்க்கறாரு. சில மதங்கள்ல மூட நம்பிக்கைக்கான கூறுகள் இருக்கலாம், ஆனா இஸ்லாம் அப்படி இல்ல. அது மனுஷனோட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி சமத்துவத்தை நோக்கி வழிநடத்துற ஒரு பாதைன்னு அவர் நினைச்சதா இந்த ஆவணம் சொல்லுது. அவரோட வார்த்தைகள்லயே அத பார்க்கலாம். நபிகள் நாயகத்தோட ஒரு போதனையை அவர் குறிப்பிடுறாரு. ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது. இந்த போதனைய நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கேன். அது மனுஷனை சிந்திக்க வைக்குதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இஸ்லாத்தோட அந்த பகுத்தறிவு அம்சம் அவரை எவ்வளவு கவர்ந்திருக்குன்னு இதுல தெரியுது. இப்ப நாம இன்னும் ஒரு படி உள்ள போக போறோம். தமிழ் கலாச்சாரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில ஒரு ஆழமான வரலாற்று தத்துவ தொடர்பு இருக்குன்னு இந்த மூல ஆவணம் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தொடர்பு விளக்குறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் சித்தர் சிவவாக்கியரோட ஒரு பாட்டை இங்க மேற்கோள் காட்டுறாங்க. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். அதாவது, கடவுள் உனக்குள்ளேயே இருக்கும்போது நீ நட்டு வச்ச கல் எப்படி பேசும்னு கேக்குறாரு. உருவ வழிபாட்டை விமர்சிக்கிற இந்த வரிகள் பழங்கால தமிழ் சிந்தனையோட ஒரு அடையாளம். இங்கதான் முக்கியமான பாயிண்ட் வருது. இந்த ஆவணம் குறிப்பா அண்ணாவோட பார்வையை வச்சு சிவவாக்கியரோட இந்த உருவ வழிபாட்டு விமர்சனத்துக்கும் இஸ்லாத்தோட ஒரே இறைவன்கிற கொள்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு வாதிடுது. இது ஏதோ தற்செயலா நடந்த ஒற்றுமை இல்ல, இது ஒரு பொதுவான சிந்தனை மரபுன்னு சொல்லுது. தத்துவ தொடர்பு மட்டும் இல்லாம வரலாற்று ஆதாரங்களையும் இந்த ஆவணம் முன்வைக்குது. குறிப்பா ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்தை மேற்கோள் காட்டி, வட இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் ஒரு அரசியல் சக்தியா வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே தென்னிந்தியாவுல அது ஒரு வாழ்க்கை நெறியா, ஒரு மார்க்கமா ரொம்ப அமைதியான முறையில வந்துருச்சுன்னு வாதிடுது. இந்த தொடர்பு எவ்வளவு பழமையானதுன்னு காட்ட இந்த ஆவணம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆதம் நபி அழிஞ்சு போன இளமூரியா கண்டத்துல பிறந்தார்னோ, அதனால இஸ்லாம் தான் ஆதி திராவிடர்களோட உண்மையான மார்க்கமா இருந்திருக்கலான்னோ ஒரு கருத்தை முன்வைக்குது. சரி, இப்ப நாம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
அந்த காலத்துல பேசப்பட்ட இந்த சிந்தனைகள் எல்லாம் இப்போ எப்படி தொடருதுன்னு இந்த மூல ஆவணம் சொல்லுதுன்னு பாப்போம். பெரியார் அண்ணாவோட ஆரம்பிச்ச இந்த சிந்தனை ஓட்டம் அதோட நின்னுடலன்னு இந்த ஆவணம் சொல்லுது. சமகால தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களோட ஆய்வுகளும் தீண்டாமைய அடியோடு ஒழிக்கணும்னா அதுக்கு இஸ்லாம் தான் தீர்வுங்கிற அதே முடிவுக்கு தான் வந்ததா இந்த ஆவணம் பதிவு செய்யுது. ஆக அந்த பாரம்பரியம் இன்னிக்கும் தொடருதுன்னு இது காட்டுது. ஆக சமூக விடுதலை பத்தின இந்த வரலாற்று பார்வை நமக்கு ஒரு முற்றிலும் புதிய கோணத்தை காட்டுது இல்லையா? நம்பிக்கை, அடையாளம், அரசியல், இது மூணும் ஒன்னோட ஒன்னு எப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு? இந்த பார்வை உங்களை என்ன யோசிக்க வைக்குது?